எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி டியூப்லைட் இருக்குங்க. அதாவது தமிழில் குழல் விளக்கு இருக்குங்க. இந்த குழல் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த குழல் விளக்கு முன்னாள் மாதிரியான பழைய மாடலான ஒரு குழல் விளக்கு. இந்த டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சோக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இருக்குது. அந்த பழைய காலத்து சோக்கு எல்லாமே நீங்கள் கலட்டி தூர போட்டுட்டு புது மாடலான எல்இடி டியூப்லைட்டை வாங்கி மாட்டிக்குவாங்க. எந்த பழைய காலத்து சோக்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மீட்டரில் 80 வாட்ஸ்லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட்டு சாப்பிடுது அப்படிங்கிறது கணக்காக இருக்குங்க. இப்போலாம் 20 வாட்ஸுக்கு 18 வாட்ஸுக்கும் எல்இடி டியூப்லைட் வந்துருச்சு. 23 வாட்ஸும் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த டியூப்லைட்டை வாங்கி பொருத்திக்குவாங்க. ஏற்கனவே பழைய டியூப்லைட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை இப்போவே பிடிக்க தூர போட்டுட்டு 150 ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் டியூப்லைட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அருமையான டியூப்லைட்டு நிறைய எல்இடி டியூப்லைட்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி டியூப்லைட்டை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகும். 80 வாட்ஸ்லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் சாப்பிடுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 120 வாட்ஸ் எங்கே இருக்குது, 80 வாட்ஸ் எங்கே இருக்குது, 80லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் சாப்பிடுதுன்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கரண்ட் வேஸ்டேஜ் போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு டியூப்லைட் கரண்ட் சாப்பிடும் அளவு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் சாப்பிடுதுங்க. ஆனால் இந்த எல்இடி பல்பு வாங்கி நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அது 16 வாட்ஸ்லேருந்து இருக்குது. 18, 20, 22, 25, 30, 35 வேறு வாட்ஸ் வரைக்கும் இப்போ அவைலபிளாக மார்க்கெட்டு இருக்குது. இந்த மாதிரியான டியூப்லைட்டை வாங்கி நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 டியூப்லைட்டுக்கு உண்டான கரண்ட் ஒரே டியூப்லைட்டில் போயிடும். ஆனால் இந்த மாதிரி எல்இடி டியூப்லைட் மாட்டினீங்கன்னா 5 டியூப்லைட் ஒரே இடத்துல எரியறதுக்கு ஒரு டியூப்லைட் கரண்ட்லேயே மிச்சம் பண்ணிடும். ரொம்ப நாளாக இந்த டியூப்லைட் நல்லாவே எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த டியூப்லைட்டை பிடிங்க தூர போட்டுட்டு உடனே நீங்கள் எல்இடி டியூப்லைட்டை நீங்கள் வாங்கி மாட்டிக்கோங்க. இதனால் உங்களுக்கு 3-4 மாதத்துலேயே நீங்கள் தூர போட்ட டியூப்லைட்டுக்கான கரண்ட் பில்லுலேயே நீங்கள் மிச்சம் பண்ணிடலாம். கமர்ஷியல் கரண்டாக இருந்துச்சுன்னா 5 நாள்லேருந்து 10 நாட்களுக்குள்ளே அந்த டியூப்லைட்டுக்கான காசையே நீங்கள் கரண்ட் பில்லையே மிச்சம் பண்ணிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வரும் கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆன்லைன் போட்டுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும்.